வணக்கம். ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கி எதுவும் செடி வளர்த்துற வீடியோ இல்லை, சும்மா கதை தான் சொல்ல போகிறேன். நம்ம தோட்டம் வந்து நான் ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். எந்தளவுக்கு சுத்தம் பண்ணி நீட்டாக இருந்தது, அதுக்கப்புறம் செடிகள் எல்லாம் விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நம்ம இடுப்பளவுக்கு வந்து மறுபடியும் வந்து புல் முளைச்சி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேயே வந்து அதனோட வேலை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டைம் நம்ம க்ளீன் பண்ணணும், செதுக்கணும், ஆள் விடணும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1500 செலவு பண்ணணும். ஏன்னா ஒரு நாளில் அது முடிய மாட்டேங்குது. ஃபுல்லாக அந்த அருகம்புல்லும் கோரப்புல்லும் தான். அருகம்புல் வந்து ஒரு வேர் இருந்தாலே அதுலேருந்து துளுத்து வந்துடுது. அதே மாதிரி கோரைக்கு வந்து 7 கிழங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. 7 இல்லை, இது 80 கிழங்கு இருக்கும் போல இருக்குது. என்னவே நம்ம சதுக்கி விட்டாலும் திரும்ப திரும்ப முளைச்சிட்டு இருக்குது. இது நான் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை நான் 1500 கொடுத்து செலவு பண்ணால் கிட்டத்தட்ட மாதத்துக்கு 6000 இதுக்கே செலவு பண்ணுற அளவுக்கெல்லாம் நம்மளோட பொருளாதாரம் இல்லை. அதுக்கு ஒர்த்தும் கிடையாது. சரி, நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இந்த வேலைகள்லாம் பண்ணி பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியுது. அங்கங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட வந்து வேர்ல்டு மேப்பில் பார்க்குற மாதிரி பாதி நீளம் பாதி தண்ணீர் அப்படிங்கிற மாதிரி நம்ம தோட்டம் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும். இதுக்கு இடையில வந்து புல்ல இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க வந்து இருந்த செடி எல்லாத்தையும் நல்லது பண்ணி அறுத்து விட்டுட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு செடி வளர்க்கணுன்ற ஆர்வம் மட்டும் குறையவே மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் முதல்ல மாடியில் வளர்த்தும் பொழுது மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு மாடிக்கு போகிறது ரொம்ப சிரமம். அப்போ தான் நான் டெலிவரி ஆகிருந்தேன். இருந்தும் அதில் முயற்சி பண்ணி காய்கள் காய்க்க போகிற தருணத்தில் குரங்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அதுக்கடுத்து இருந்த வீட்டில் செடிகள் எல்லாமே நல்லா வந்தது. பட் ஹவுஸ் ஓனர் ஒத்துழைப்பு இல்லை, எல்லாத்தையுமே வெட்டிட்டாங்க. இப்போ இந்த வீடை எடுத்ததுக்கு காரணமே இங்கே நம்ம தோட்டம் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் தான். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, கீரைகளை கூட குரங்கு வந்து பிச்சு சாப்பிட்டு போயிடுது. அப்படியே சாப்பிட்டாலும் நம்ம வந்து நம்மளோட முயற்சியை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்க புல்லை வந்து ஓரளவுக்கு செதுக்கிறேன். அதுவும் எனக்கு டீப்பாலாம் செதுக்க தெரில, ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு செதுக்கி கொஞ்சம் அதில் வந்து சில விதைகளையும் வச்சு போட்டிருக்கேன், செடியும் நட்டிருக்கேன். இந்த மழைக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சி கொஞ்சம் சில வச்ச செடிகள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இருந்த போதிலும் இது காய் எடுக்கும் பொழுது, பூவெடுக்கும் பொழுது கண்டிப்பாக குரங்கு வந்து தொல்லை பண்ணும். பார்க்கலாம், அதையும் போராடி தான் நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்னு இருக்கு. இந்த யூடியூப் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அது கிட்டத்தட்ட மானிட்டைஸ் ஆக போகிற கட்டத்தில் எல்லாத்துக்கும் எலிஜிபிள் ஆகி சஸ்டெயின் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதே மாதிரி மாடி தோட்டத்திலேருந்து வீடு மாற்றினோம், வீடு மாற்றி அந்த வீட்டில் இருந்த செடிகள் எல்லாம் ஹவுஸ் ஓனர் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ இங்கே வந்து என்னால் முடிஞ்சதை முயற்சி பண்ணுறேன். நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.